இந்த நாளுக்கான பாம பொறிச்சொல் கொழுவு கொழுவு வருகின்றார். வணக்கம் வாணி. நீங்க தரப்போறீங்களா? முதல்ல தான். வாணி, நான் டெமியன் இருக்குது சரி, ட்ரோபி தாங்க போகணும். தாங்க. இந்திய பாமுக பொருட்கள் வியாழக்கிழமைக்குரியது 2026 கொழுவு கொழுவு. அதுண்டா அந்த கொக்கை கொழுவி தேங்காய் விடுங்கல அந்த கொக்கிய கொழுவி அதில் பிடுங்குவார்கள். மற்ற அந்த நாங்கள் சீட்டு அல்லது இந்த உடுப்புக்குள்ள அலுமாரிக்குள்ள இருக்கிறாங்க அந்த கிங்கர்ன்னு சொல்கிறத நாங்கள் கொக்கியில் வாங்கி கொழுவி விடுவோம். இந்த சில நேரம் அந்த சின்ன அந்த குடிசையில் வாழ்கிற ஆக்களெல்லாம் அந்த குடியை கொண்டு போயிட்டு அந்த தட்டியில் கொழுவி விடுவார்கள். தண்ணி ஒழுகினாலும் அது வெளியில இருந்து அது கொழுவி விடுவார். மற்றது இந்த ஈரையும் கலப்பையும் சேர்த்து இணைக்கும் போது இந்த வயல் விழுகிறதுக்கு அந்த இணைக்கிறன்னு ஒரு பதம் இருக்கின்றது. மற்ற கோபுரம் சிலருக்கு எல்லாவற்றையும் எடுத்த எல்லாத்துக்கும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். மற்றது சண்டை பிடிக்கிறது, வேலி பிரச்சனை காணி பிரச்சனை எல்லாரும் எங்கள் உறவுகளெல்லாம் சண்டை பிடித்து கொழுவி கொண்டு தான் இருக்கிறார்கள். மற்ற மாட்டி வைக்கிறது, மற்றவர்களுக்கு இந்த சிநேகிகளிடத்திலே கதைகளை கூறி மாட்டி வைத்து பிரச்சனைகள் சண்டையை பிடிக்க பண்ணுகிறார்கள். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச கொழுவு. நன்றி, மற்ற வணக்கம். இல்ல இன்னொன்று இருக்குவாணி, அந்த வயிற்றுக்குள்ள நாங்க சாப்பிட்ட உடனே சில நேரம் கொழுவி போயிருக்குமென்று சொல்றவியல். வயிற்றுக்குள்ள கொழுவிட்டுதல் சொல்லி அது மட்டும் இருக்கிற பதம் இருக்கு. இடுப்பு கொழிவு பிடிச்சிட்டு நன்றி. நாடு கொழிவு பிடிச்சிட்டு. கொழுவி நன்றி பிடிச்சிட்டேன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி. வாங்க. அவர் சொல்லிட்டா ஒரே சொல்லுகள் தான். ஏன்னா எந்த நேரம் அம்மா பேசி கொண்டு இருப்பேன், இந்த நேரம் அவ்வளோ ஓடி கொண்டு தான் இருப்பார். சண்டாத இதாவது இந்த வாய் தர்க்கம் நாங்கள் செய்து கொண்டே இருக்க அப்படி சொல்லி கொண்டே இருக்கிறது. அதாவது அந்த உடுப்புகளையும் நாங்கள் அந்த கிளிப்பில் போட்டு கொழுவி அந்த அப்படி இப்படி நேரம் வருவது. என்ன கொழுவி எந்த நேரமும் அந்த கொழு என்ன கொழுவி பக்கம் என்ன கொழுவி என்று சொல்லி வயசு ஒரு ஆள் சொல்லுவா, எந்த நேரமும் கொழுவுன்னு சொல்ல தெரியாது, எந்த நேரமும் கொழுவின்னு சொல்லி திரிகிறாள் இன்னொருத்தியோட. என்னன்னு கேட்டா அந்த அவவை பற்றி எந்த நேரம் அந்த பேசிக்கொண்டே இருக்கிறாள். அதே தெரியல, சண்டை பிடிக்கிறதுக்கு சொல்லிக்கணும், எந்த நேரமும் கொழுவி கொண்டு எல்லாம் ஒரே இதுதான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். பாருங்களா, நானும் என்னுடைய புரிச்சலை தருகிறேன். பாமுக உறவுகளுக்கும் திருநடா முகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் கொழுவு. என்னுடைய குழுவு இன்று 1053 ஆகிறது. 1053. இந்த கொழுவு என்பது கோபப்படுதல், சண்டை பிடித்தல், இணைத்து வைத்தல், மாட்டி வைத்தல் என்ற இது ஒரு வினைச்சொல்லாகத்தான் இந்த கொழுவு வருகின்றது. கொழுவு என்பது ஒரு பொருட்களை தொங்க விடுவது. நாங்கள் உடுப்புகளை தொங்க விடுவோம், குடைகளையும் நாங்கள் தொங்க விடுவோம், சமையல் அறையில் கரண்டி போன்ற பொருட்களையே ஆணிகள் அடித்து நாங்கள் கொழுவி வைப்போம். சண்டை பிடித்தல் என்று வருகிறது. இவர்கள் நன்றாக இருந்தார்கள், இப்போது இருவருக்கும் கொழுவி விட்டது என்று சொல்வார்கள் என்று சொல்வதுண்டு. நல்ல கதைச்சி பேசியிருந்தாங்க, இப்போது கொழுவி விட்டது, சண்டை பிடித்ததை சொல்லுவார்கள், கொழுவி விட்டது என்று சொல்லுவார்கள். மாட்டி விடுதல், நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவரை பற்றி ஒருவரிடம் கூறும் விடயத்தை சொல்லி கோல் மூட்டி இருவரையும் மாட்டி விடுவார்கள் சிலர். உங்கள்கிட்ட நான் இப்ப ஒரு விஷயத்த சொன்னா அதை நீங்க நாங்கள் யாரை போய் சொல்லணும் அவங்ககிட்ட போய் சொல்லி அதை என்னை அவங்களே மாட்டி விடுறதுன்னு சொல்லி அந்த மாட்டி விடுறதுல வருது. மாற்றுறது கொழுவுறது மாற்றுறதுலையும் அது வருகுது. நாங்க உடுப்புகளை கொழுவுறதையும் மாட்டி வைக்கிறதுன்னு சொல்றது. மற்ற கோபப்படுதல், கோபமாக இருக்கும் சிலர் தேவையில்லாமல் எந்த நேரமும் கொழுவிக்கொண்டே இருப்பார்கள். சும்மா மனசுக்குள்ள கோபம் இருக்கும், எந்த நேரமும் ஏதாவது இதை சொல்லி கொழுவி கொண்டிருப்பார்கள். மற்றது இணைத்து வைத்தல், ஒன்றுடன் ஒன்றை சேர்த்து வைப்பது. அதாவது சங்கிலி வளையங்கள் பிரிந்து விட்டால் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து அதை இணைத்து வைப்பார்கள். பிரிந்திருக்கும் உறவுகளை சமாதானம் செய்து இணைப்பார்கள். மற்றது காதலர்களை திருமணத்தின் மூலமாகவும் இணைத்து வைப்பதுண்டு. கொழுவி விடுதல் சொல்றது, இணைப்பதும் கொழுவுதல் சொல்றது. இவ்வளவுதான் நான் எடுத்த கொள்வேன். நன்றி, வணக்கம். எனக்கு நானும் கொழுவல் இன்னைக்கு சண்டை பிடிக்கிறார்கள் சொல்லுவாங்க, கொழுவல் எனக்கு அவரோட கொழுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். இன்றைய பொறிச்சொல் கொழுவு. எல்லோரும் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள், நானும் அதான். இப்போ காற்சங்கிலியில் அந்த கொழுக்கியை கொழுவோம், மற்றது அந்த இந்த ஆபரணங்கள்ல கொழுவது,
மற்றது ஒருவருக்கு ஒருவர் கொழுவி விடுறது, விடுறது. மற்றது கொக்கத்தடியால் கொழுவி அந்த மரத்தில் உள்ள காய்களை இழுத்தெடுத்து புடுங்குவது. இவ்வளவுதான் என தெரிந்த கொழுவு. கொழுவு. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மணி. வாங்க. இனி என்ன கொழுவி ஒரு தடவை பிடிச்சு கொண்டு போட்டோன்னு சொல்லாம கொழுவி கொண்டு போட்டாங்க. ம். ஒரு ஆளை இழுத்து கொண்டு போறேன்னா சொல்றது பேச்சு வழக்குல அந்த ஆயிரம் கொழுவி கொண்டு போட்டுனோம். ம். மற்றது எல்லாம் வந்துட்டுது. மற்ற என்ன சட்டைகள் அதுகள் இதுகள் எல்லாமே கொழுவுறதான். வேற பெருசாக்க அந்த கொழுவுறதுக்கான புதிய சொல்லுகள் இல்லை. ஏன்னா தெரியல, இல்லையே எனக்கு தெரியல. தெரியல. சரி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நானும் மதத்தங்கள் எல்லாரும் சொன்னதுதான் எல்லாம் இருக்குது. ஆனா அது கொழுவண்டா சொல்லில்ல, கொழுவுதல். அது கொழுவுதலுக்கு தான் இவ்வளவு பேரும் அது ஒரு வினைச்சொல்லா தான் இருக்குது, பேர் சொல்ல இல்ல கொழுவண்டு. அது எல்லாம் சொன்னது எல்லாமே வினைச்சொல்லுக்கெல்லாம் வந்தது. நாங்க பேச்சு வழக்குல சொல்றது தானே கொழுவு. நேற்று அன்றைக்கு சொன்னீங்க துப்புரவு 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 செய்தல் துப்புரவு, அதெல்லாம் நாங்க பேச்சு தமிழ்ல சொல்றது. இப்போ எழுதக்குள்ள கொழுவுதல் அதான் அது வினைச்சொல்லாதான் வரும், பேர் சொல்லுக்குள்ள வராது. சும்மா கொழுவன்னு சொன்னாலே அது கொழுவுறதான் வரும். ஒன்றில் கொழுவுற தூக்குறத வரும், அல்லது நாங்கள் கொழுவி சண்டை பிடிக்கிறத வரும், அல்லது ஒரு ஆள் இணைக்கிறதுக்கு வரும். அப்படி அது இல்லாம அந்த பெயர் சொல்லு வினைச்சொல்லுக்கெல்லாம் வருது கொழுவு. எல்லாரும் சொன்னதான், வேற வித்தியாசமா ஒன்றும் இல்லை, எல்லாம் சொல்லிட்டு நான் கூடுதலா. வணக்கம் மணிக்கா. என்னுடைய கொழுவுன்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் இந்த பூக்கூட்டுக்குள்ள மேல கொழுவி வச்சிருப்போம் கருவாடு, அதுதான் ஞாபகம் வந்தது மணிக்கா. அதை கொழுவித்தான் வச்சிருக்கிறவ. அது அது நல்ல ஐடியா. அது அந்த காலையில மேல கொழுவி வச்சிருப்போம், அந்த கொழுவுதான் ஞாபகத்துல வந்து மற்ற எல்லாரும் பூனை எலி எடுக்க கூட அண்டம் தான். திருவணியில கொழுவி விடுறது, கட்டி வைக்கிறது பேக்கில மேல கட்டி தொங்கும். அது பூனை படாத பாடுபடும், இப்படி 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 நிற்கும் அந்த மனத்துக்கு. இப்ப இதான் அந்த கிணத்துல வர்ற அந்த கப்பி இருக்குது இல்ல, கொண்டியோட அப்படி சொல்ற இல்ல, கொழுவிதான் நினைக்கும். அந்த அர்த்தம் ஒன்றுதான் திராசு. அந்த என்ன கொழுக்கியில கொழுவி விடுங்கன்னு சொல்றது, அது கொழுக்கியில கொழுவி விடுங்கன்னு சொல்றது. கொழுவு கொழுவு. சரி, நான் அனுப்பி இருக்கிறேன் வாணி, போடுறேன். நன்றி. கொழுவி விட்டு கிடக்கு சொல்லுங்க. யோசிக்கிறேன், நான் அனுப்பி இருக்கிறேன், அப்ப சொல்லு. இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்சொல் கொழுவு கொழுவு. 890வது கொழுவு கொழுவு. உயரத்தில் உள்ள ஆணியை அடித்து அந்த படங்களை கொழுவு என்று கூறுவார்கள். நாங்கள் அதுபோல கொழுவி விடுவோம் அதனை. பூமரங்களை படர்ந்த கொடிகளை எல்லாம் மேலே கயிறை கட்டி அதை கொழுவி விடுவோம். உடுப்புகள் உலர்வதற்காக வெயிலில் கொடிகளில் கொழுவி விடுவோம். அந்த கிளிப்பி அதில் கொழுவி விடு, அந்த பூவை அதில் கொழுவி விடு என்று எல்லாம் கூறிய ஞாபகங்கள் நினைவில் வருகிறது. கொழுவு கொழுவு. தேவையில்லாத வற்றையெல்லாம், அதாவது பாவிக்கும் பொருட்கள், ஆயுதங்கள், இவற்றை ஆணி அடைத்து அழகாக கொழுவி வைப்பார்கள். அதாவது பின் கராஜ் என்று சொல்லுவது, அதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு அறை. அந்த அறையில் தேவையில்லாதவற்றை, ஆடைகளை, ஆபரணங்களை எல்லாவற்றையும் கொழுவி அழகாக வைத்தால் அழகாக இருக்கும். கொழுவு கொழுவு. கொழுவி கொழுவி வயிற்றுக்க கொழுவி போச்சென்று சொல்லுவார்கள். ஐயோ, ஓடி ஓடி விளையாடி வயிற்றுக்க கொழுவி விட்டது என்று கூறுவார்கள். அதே போல் கால் கொழுவி போட்டது என்று சொல்லுவார்கள். கொழுவு கொழுவு. மேலே அதனை பூட்டி கொழுவி போட்டு வா அந்த இதை என்று சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
இனிய காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வீட்டில் புகைப்படங்கள் மாற்றுறது ஒருத்தரும் கொழுவலே. இந்த மாதிரி அதானே படங்களை கொழுவி என்று சொன்ன நான் மாதிரி இப்ப சொன்னேனே, நீங்க எந்த படங்கள் யாருக்கு தெரியும்? இப்ப வீட்டுல எல்லா ஆ, படத்தையும் கொழுவலாம். இப்ப பூக்கள் உள்ள படத்தையும் மற்ற பிரேம் பண்ண போட்டோ சரியா? படங்களை. இப்ப வீட்டுல ஆனா ஒழுகுறதெல்லாம் வாடகை வீட்டுல கொழுவே இல்லாது, இப்ப ஏ வீட்டுல ஒழுகுறெல்லாம் ஆணி ஆணி அடிக்க அடிக்கல. சிலது எல்லாம் ஆணி அடிக்க விட மாட்டார்கள். சரி. கண்டிஷன்லேயே சொல்லுவார்கள், இங்கே எந்த இடத்துல ஆணிக்கு நீ அடிக்கக்கூடாது. எங்களுக்கு சொல்லல, ஆனா முடியல. இப்ப இந்த இல்லை இப்போ வீட்டில் அடிக்கிறது கொண்டு பிள்ளைகள் விரும்புகிறார்கள். இல்லை வீட்லேயும் அடிக்க விடுற இல்லை. இப்போ சுவர்கள் அப்படி எம்டியாக இருக்கட்ட மாட்டேன். அதுவும் நல்லா பிறகு ஓட்டையை அடைக்கிறதுக்கு பிறகு ஒரு ஆளை பாடையை பிடிக்க இல்லை, அதுவும் தான் கண்ட வீடே அப்படி கொஞ்சம் இருக்குமெண்டு போட்டு இப்போ அளவோடு தானே எல்லாமே பிள்ளைகள் சும்மா தனி வீடு. இப்ப அந்த ஒட்டுறதெல்லாம் வந்திருக்கு தானே, நல்ல எந்த பேரத்தையும் தூங்கக்கூடிய மாதிரி ஒட்டுறது வந்திருக்கு. அதை வச்சுட்டு ஒட்டி விடலாம், ஒட்டி விடுறது. ஏன் இப்போ ஊர்லெல்லாம் அந்த காட்டுவார்கள், இந்த சுவர்லெல்லாம் அந்த படங்கள் வடி ஒட்டி ஒட்டி தான் இந்த கீழெல்லாம் அப்படியெல்லாம் வந்திருக்கேன்னா இப்போ அந்த இப்ப அங்க கல்யாண விடாதவர்களுக்கு இந்த நிறகுடம் குத்து விளக்கு அந்த 2 பொம்பளைகள் கும்பிடுற மாதிரி எல்லாம் அந்த இல்லாகுவா முந்தி வெட்டித்தான் நாங்க ஒட்டினது அந்த ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் இதுகள் வேண்டலாம் சொல்லி அதை இதுகளுக்கு வேண்டலாம். கடையில அவர்கள் வடிவாக இருக்கும். அது எங்கட வீட்டுல வாணி அந்த மேசை முந்தி என்னங்க மேசை லாம்பு வச்சுதானே படிக்கிற பக்கத்துல. ஊர்ல இல்ல, இப்ப இங்க ஒரு அவசரமாண்டா பக்கத்துல லாம்பு வச்சிருக்கிறோம் இல்லோ எங்கட வீட்டுல. இது எங்கட வீட்டுல இப்ப அந்த ஜெயமலா சொன்ன மாதிரி ஒட்டுற இதுல டியூப் லைட்ட கம்ப்யூட்டர் மேசையில ஒட்டி விட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இப்ப வந்துருக்கு. சும்மா டியூப் லைட்ட நீளத்தை அப்படியே பிளாஸ்டிக் அது மாதிரி அப்படியே ஒட்டி விட்டு இருக்கு. அது அப்படியே நிக்குது. ஆனா குழந்தை பிள்ளைகள் இல்லாத வீடுண்டா அப்படி வைக்கலாம். நான் தானே குழந்தை பிள்ளை, நான் தானே அதுக்குள்ள போயிடுவேன். இப்பதான் எங்களுக்கு பிரச்சனை. அது இப்ப வேற வேற இன்னும் கூட எட்டி 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 கொண்டு நிக்கிறா, தொங்கி தொங்கி எட்டி எடுத்து. கொழுவு கொழுவுறதுல இப்ப வாணி அந்த ஊரு இந்த ஜனங்கள் கொழுவி விடுறதுதான் அதிகப்படியான கொழுவுதலா இருக்கிறது. இப்ப சாமான் பொருட்கள் கொழுவுறது குறைஞ்சு ஆக்களை கொழுவி விடுறதுதான் அதிகப்படியாக இப்ப உலாவுறது. இல்ல கதைக்காம கதையை குறைச்சு விட்டா அந்த கொழுவுறத எங்கட காதுல கேட்காது. இல்லாட்டி ஓகே நான் நீ சொன்ன சரியானு நான் கேட்க போறேன்டா அவர் அப்ப வாயம் மூடுவார், எந்த கதையும் வராது. அவர் கொழுவி விட போறாருன்றதுக்காக நாங்க ஓடுவ போறதா நாங்க கேட்போம். நான் திருப்பி கேட்கிறேன் இல்லவாணி, அப்படியே மெல்ல கதையை குறைச்சிடுறது. அவியோட தேவையில்லாம கதைச்சா தானே இந்த பிரச்சனை. அதனுடைய கதையை குறைச்சிட்டா நகுலவதி கொழுவி விடுறவ கூட நல்ல ரிச்சா தான் கொழுவு. தங்கள் இல்லாத மாதிரி மற்றது சொல்லாயினம் அவர் சொல்லாயினம். ஆனா சொல்லுறவ புரிஞ்சு கொள்ளிருந்தோம், வேறதான் சொல்லி இருப்பினோம்ன்றது. ஏனென்றால் இன்ன ஆளுக்கு இன்னாக்கள் தான் ஒரு ஆளோட நல்ல தொடர்புல இருக்கணும்னு சொன்னா, அதுல இருக்கிறவ ஒரு குறிப்பிட்ட ஒன்றதை பற்றி சொல்லணும்னு சொன்னா டக்கண்டு புரிஞ்சு கொள்ளுவார். இந்த வாரமும் அப்படி வாணி நடந்தது. சரியோ, ஒருவர் கதைக்கும் பொழுது சொல்லி இருந்த, ஆனா ஆக்களை சொல்ல மாட்டேன்னா சொல்லி கொண்டிருந்த பொழுது எனக்கு புரிஞ்சிடுது. அப்ப நான் அந்த ஒரு நிகழ்வு இது பற்றி இதுல நான் வரையில. சரியோ, நான் நின்றுட்டா அப்ப நான் ஒரு உரியவருக்கு நான் அதை சரி அதை அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக அப்படியே சொல்லி இருந்து போட்டு நான் அதை மெசேஜ் பண்ணி போட்டு விட்டுருந்தேன். அந்த உரியவர் சொல்லி மற்றவர்களுக்காக நீங்கள் இதன்றீங்கள், நீங்கள் உங்களோட பாட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் அவர்கள் அந்த தங்களால இயலாதன்றதுக்காக மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது வேற வித்தியாசமா சொல்லி கொடுக்குறா. அது சில நேரங்களும் மற்றவர்களுக்கு அது தப்பா போட்டுட்டா அதன் பார்க்க பேசாமல் அந்தந்த இடத்துல சில இடத்துல அப்படியே கப்பண்டு கொழுவி கொண்டு நடுகளும் இருக்காமல் பேசாமல் இருக்கிறதே உத்தம். எனக்கு நடக்கிறது நான் சொல்லாத ஒன்ற எனக்கும் முக்கியமான உறவுகளுக்கும் அம்மா அப்படி சொன்னவ அல்லது அவ அப்படி சொன்னவ இப்படி அவக்கு சொன்னதாமன்று சொன்ன உடனே அப்ப
இப்ப மகள் உதாரணத்துக்கு அப்படி என்று கேட்ட உடனே அவ வந்து அம்மா இப்படி சொல்லிட்டா ரெண்டு எங்களை கேட்காம அவைக்குள்ள கோவமா இருப்பினம் எங்களோட. ஆனா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாதா அப்படி? அப்படியான இதுகள்ல இப்ப டெலிபோன் எடுக்கிறதே இல்லை. முந்தி காட்டை போட்டு கதைச்சாமி தண்டு போனா இப்ப இலகுவா தானே இருக்குது. அதை விட கேட்கிறவ என்னன்னு சொல்லணும். அதை விட யார் சொன்னதுன்னு சொன்னாதான் உண்மை போய் தெரியலாம். இது இல்லாத வதந்திகளை கேட்டுக்கொண்டு கோவப்பட்டு கொண்டு இருக்கிற காலங்களும் இப்ப கூடுதலா தான் இருக்கிறது. அது என்ன மாதிரி குழுவினம் எப்படி சொல்லினம் கூட தெரியாது. சொல்ற மாதிரி சொல்லிக் கொள்வீங்க. என்னண்டு மூக்கு அந்த சொல்லுவாங்க சில பேர் மூக்கு கண் வாயெல்லாம் வச்சு சொல்ற மாதிரி அப்படியே அந்த அவிச்சரால துடிக்குதுன்ற மாதிரியே சொல்லி கொண்டு இருப்பினோம். அதை இதுக்கண்டு இருக்கிறவைக்கு அதுதான் வேலை. வேலை வட்டியும் இல்ல தானே வாணி, வேற வேலையும் இல்ல, அத பத்தியே ஒரு சிந்தனை இல்ல. இப்ப நாளைக்கு என்ன செய்யணும்ன்றதை பத்தி சிந்தனை இல்ல. அப்படியான ஒரு கதகொரியெல்லாம் இருக்குது இப்ப கூடுதலாக. அப்ப அதுகளுக்கு தேவையற்ற இது சரி. சில இதுகளை வந்து சொல்ல வேணும்னு நினைச்சாலும் சில இதுகளுக்காக சொல்லாமல் பேசாமல் இருக்கிறது. மௌனம் காத்து கொண்டே இருந்தா அதிலும் பார்க்க பேசாமல் கொஞ்சம் இந்த தூதுவர்களையும் நாங்க ஒரு பக்கம் புறக்கணிச்சிட்டு சரி என்று படுத்துவோம், அதையே செய்து கொள்வோம்.